ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுக்கு என்ன கேக் ஆர்டர் வந்துச்சுன்னா 1 kgயில் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் தாங்க கேட்டிருந்தாங்க. இந்த கேக் யார் ஆர்டர் கொடுத்தாங்கன்னு பார்த்தா இவங்களும் நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் தாங்க. இவங்க வந்து நம்மள்ட்ட ஒயிட் ஃபாரஸ்ட்டை தவிர வேறு எந்த கேக்குமே வாங்க மாட்டாங்கங்க. அதே மாதிரி கஸ்டமர் நம்மளுக்கு சொல்லிட்டாங்க, கேக்கில் வந்து ஸ்வீட் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கணும், க்ரீம் அதிகம் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கஸ்டமரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியே நானும் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து நம்மளுக்கு 1 day பிஃபோராகவே இந்த கேக் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டாங்கங்க. நான் வந்து எப்பயும் போடுற மாதிரி ரோஸ் டிசைனே போட வேணான்னு சொல்லிட்டு நானே ஏதோ ஒரு டிசைன் வந்து போட்டுட்டேங்க. ஃபைனலாக அதோட அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அன்றைக்கின்னு பார்த்து எனக்கு கேக் ஆர்டர் இல்லாமல் ப்ரௌனி ஆர்டர் வேறு இருந்துச்சுங்க. ப்ரௌனி வந்து தேன்கனி கோட்டைக்கு வந்து கொரியர் பண்ண சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து போயிட்டு வர மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் நானே கூட நேரில் போய் கொடுத்துட்டு வந்திருப்பேங்க. பட் என்னால் போக முடியாத சுச்சுவேஷன், நம்ம ஸ்டால் போடணும், அப்புறம் கேக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறையா வேலை இருக்கிறதால நானும் கஸ்டமர் சொன்ன மாதிரியே கொரியர் போட்டு விட்டுட்டேங்க. ஃபைனலாக நம்ம அனுப்பின கொரியருமே கஸ்டமர்கிட்ட சேஃபாக ரீச் ஆகிடுச்சுங்க. நம்ம எப்படி பேக் பண்ணி பக்காவாக அனுப்பியிருந்தோமோ அதே மாதிரியே கஸ்டமர் கைக்கும் போயிட்டுங்க. கஸ்டமர் ஓப்பனிங் வீடியோலேருந்து சாப்பிட்டுட்டு ரிவ்யூலேருந்து எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்கங்க. எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. கஸ்டமர் சொன்ன ரிவ்யூவை கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க. அதுக்குன்னு ஒரு தனி வீடியோவை நான் போட போகிறேங்க. நம்ம எப்படி அனுப்பியிருந்தோம், கஸ்டமர் கைக்கு எப்படி போச்சு, ரிவ்யூ என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு ப்ரௌனி பிடிக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கள்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாங்க. ஓவரால் தமிழ்நாடு ஷிப்பிங் அவைலபிள் இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து 2 times வந்து ப்ரௌனி வந்து சென்னைக்கு சென்ட் பண்ணியிருக்கோம். பட் எந்த டேமேஜுமே ஆகலைங்க. இது வரைக்கும் நம்ம அனுப்பின ப்ரௌனிஸ் எல்லாமே கஸ்டமர் கைக்கு நல்லா பக்காவாக போயிருக்குங்க. நம்ம எந்த அளவுக்கு சேஃபாக தரோமோ அந்த அளவுக்கு கஸ்டமர் கைக்கு சேஃபாக போயிருக்குங்க. உங்களுக்கும் ப்ரௌனி அண்ட் முட்டை மிட்டாய் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம பண்ண கேக்கோட அவுட்புட் இப்படி தாங்க இருந்துச்சு.